சண்டாளி, ராட்சசி, இந்த நிலைமையில கூட நீ அடங்க மாட்டியா? திருந்த மாட்டியா? சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அது பத்மாவுக்கு தெரியாம இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயத்தை எப்படியோ மோப்பம் பிடிச்சி அதை பத்மாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தானே நீ பத்மாவை இங்க வர சொன்ன. மனோகரம் கற்பகம் இங்க இருக்கும்போது நீ பத்மாவை வர வச்சு அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிரத்தை கட்டி ரசிக்கிறதுக்கு தானே நீ பத்மாவை இங்க வர சொன்ன. சொல்றி. ஏய், கற்பகம் வாடகை தாயா இருந்து பெத்து கொடுத்த குழந்தைய மனோகருக்கு கற்பகத்துக்கு தப்பான முறையில பிறந்த குழந்தைன்னு சொல்லி பத்மாவுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி கொடுக்கறதுக்கு தானே பத்மாவை இங்க வர சொன்ன. சொல்றி. பத்மாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்து அவளை பழைய நிலைமை கொண்டு போய் மனோகரை விட்டு பிரிச்சு கூட்டு வரதுக்கு தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ண. சொல்றி. என் பிளான் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேக்குறீங்க. அது சரி, என்னோட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இது கூட தெரியலனா எப்படி? ஏய், இது மட்டும் இல்லடி, உன்னோட ஆதி அந்த அத்தனை எனக்கு தெரியும்டி. தெரியும்ல, அப்ப அடங்கிட்டு போங்க. ஏய், நான் அடங்கி போணுமா? உன்னை ஒரேடியா அடக்கம் பண்றதுக்கு தாண்டி அன்னைக்கு கத்தியால குத்துன. யார் பண்ண புண்ணியமோ நீ பொழைச்சுக்கிட்ட. நான் பொழைச்சது என்னோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ரெஜினா வந்து கேட்டப்ப என் புருஷன் தான் என்ன கத்தியால குத்துனார்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கூட இன்னைக்கு இப்படி உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. இப்ப கூட உங்களை உள்ள தள்ளணும்னா எனக்கு ஒரே ஒரு போன் கால் போதும். ஏசிபி ரெஜினாக்கு போன் பண்ணட்டுமா? என்னடி, எனக்கே உயிர் பிச்சை போடுறியா? ஏய், நான் குத்துன குத்து உன் வயித்துக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தா இப்ப உயிரோட இருந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். நீ உயிரோட இருந்தா எனக்கு மட்டும் இல்லடி, எல்லாருக்குமே ஆபத்தான். உன்னை உயிரோட விட போறது இல்லடி. உயிரோட விட மாட்டேன். உயிரோட விட்டா ஐயோ சார், என்ன பண்றீங்க? ஏய், போடி சார். விடுங்க சார். விடுங்க சார். ஏய், விடு. விடுங்க. ஏய், கொன்னுடுவ உன்னை. என்ன சார் மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்றீங்க? என்ன சார் நீங்க இப்படி ஒரு புருஷன் இருப்பீங்களா? போங்க சார். ஏய், அடிச்சே சவுத்துல போய் ஒட்டிக்குவேன். இவளை கெடுத்ததே நீ தாண்டி. முதல்ல உன்னை தாண்டி கொல்லணும். கொல்லுங்க சார், தாராளமா கொல்லுங்க. ஆனா அஞ்சலி மட்டும் விட்டுருங்க சார். ஓஹோ, இவ போட்டத பொறுக்கி திங்கிற விசுவாசத்துல பேசுறியா? கொன்னுடு வண்டி. கொல்லுங்க சார், தாராளமா கொல்லுங்க. ஆனா டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், தயவு செஞ்சு இங்க போயிடுங்க சார். போறேன்டி, இப்ப போறேன். ஏய், உன்னோட குணத்தை நடவடிக்கையை இப்பவே மாத்திக்க. இல்ல உனக்கு நான் தாட்டிக்காம ஜாக்கிரதை, கொல்லாம விட மாட்டேன். என்ன அஞ்சலி, இன்னும் இப்படியே இருக்க? அவரு மறுபடியும் வந்து உன்னை கொல்ல பாக்குறாரு. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி அந்த ரெஜினா கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருந்தா இப்ப உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? சத்தியமா சொல்றேன், நீ உன் புருஷனை புடிச்சு உள்ள போட்டா மட்டும்தான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு உயிரோட வெளியில போக முடியும். நீ நினைச்சத சாதிக்க முடியும். ஏய், நீ சும்மா இருடி. இந்த ஆளெல்லாம் ஒரு வெத்து வேட்டு. இந்த ஆள்னால எனக்கு சாவே வராது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆளை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த பத்மாவையும் மனோகரையும் நான் பிரிப்பேன். அதுக்கு எந்த காயையும் வெட்டாம நான் விளையாட்டுல ஜெயிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அஞ்சலி, முதல்ல உன் உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறமா விளையாட்டெல்லாம் பாத்துக்கலாம். ஏய், என்னடி உடம்புங்கிற? நான் இப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கிறப்பவே அங்க பத்மாவும் மனோகரும் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்மாவே வெக்கம் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்றா. இப்படி இருக்கிறப்ப என்ன பெட்ல படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க சொல்றியா? போடி. அவங்கள குடும்பம் நடத்த விட்டு இன்னொரு குழந்தைய பெத்து சந்தோஷமா வாழறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இல்ல அவ சீமந்தத்துக்கு போய் நாத்தனாருக்கு நலுங்கு வச்சு சீர்வரிசை வைக்க சொல்றியா? முடியாது, என்னால இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. நீ என்ன பண்ற? நீ நேரா கற்பகம் சிவாவை அட்மிட் பண்ண வார்டுக்கு போ.
அங்க நீ என்ன பண்ணுவேங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற ரெஜிஸ்டரை எடுத்து பாரு. கண்டிப்பா அந்த கற்பகம் சிவாவோட அப்பா மனோகரன் தான் எழுதி இருப்பா. அந்த ரெஜிஸ்டரை நீ என்கிட்ட கொண்டு வா. நான் அதை கொண்டு போய் பத்மா கிட்ட காட்டுறேன். அப்ப தெரியும் என்னோட பிளான் என்னங்கிறது. சரி, நான் போறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. Domex disinfectant